நல்ல பாதையில் நடந்திட நல் குணங்களை முன்னில் வளர்த்திடும் பரம பாதையை காட்டியே பரலோக வாழ்வினை ஈந்திடும் கால்கள் இடறி சேதமடைந்து சோர்ந்திடாமல் தூக்கிடும் கால்கள் இடறி சேதமடைந்து சோர்ந்திடாமல் தூக்கிடும் தேன் இனிமையிலும் இனிமை என் தேவாதி தேவனருளிய வசனமே என் தேவாதி தேவனருளிய வசனமே. நற்செய்தி வாசகம். இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 வசனங்கள் 33 43 மற்றும் 45 46. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, மேலும் ஒரு உவமையை கேளுங்கள். நிலக்களார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவர்களிடம், அத்தீயோரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும். அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்கள் இனத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைமை குருக்களும் பரிசேயரும் அவருடைய உவமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டார்கள். அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்களிடையே அப்படி இருக்க கூடாது, இருக்க கூடாது. உங்களிடையே அப்படி இருக்க கூடாது, இருக்க கூடாது. பணம், பதவி, சாதி, மதம், அடிமையாண்டான் என்ற பேதம் உங்களிடையே என்றும் இருக்க கூடாது, இருக்க கூடாது. உங்களிடையே அப்படி இருக்க கூடாது, இருக்க கூடாது.
வலுவான சுமையை கட்டி தோளினில் வைப்பார். தம்மை தலைவர்கள் என்பார். தன் விரலாலும் அசைத்து கூட பார்த்திட மாட்டார். வலுவான சுமையை கட்டி தோளினில் வைப்பார். தம்மை தலைவர்கள் என்பார். தன் விரலாலும் அசைத்து கூட பார்த்திட மாட்டார். பணபலத்தால் பாமரரை அடக்கியாளுவார். பணபலத்தால் பாமரரை அடக்கியாளுவார். தம்மை முதலாளி என்பார். பணம் பதவிக்காக மனிதரையே விலை பேசிடுவார். விலை பேசிடுவார். உங்களிடையே அப்படி இருக்க கூடாது, இருக்க கூடாது. பணம் பதவி சாதி மதம் அடிமையாண்டான் என்ற பேதம் உங்களிடையே என்றும் இருக்க கூடாது, இருக்க கூடாது. சாதி என்ற கொடுமையினால் மனிதரை பிரிப்பார். தம்மை உயர்ந்தவர் என்பார். ஏழை மனிதர்களை மிருகமாக நடத்திடச் செய்வார். சாதி என்ற கொடுமையினால் மனிதரை பிரிப்பார். தம்மை உயர்ந்தவர் என்பார். ஏழை மனிதர்களை மிருகமாக நடத்திடச் செய்வார். மதத்திற்காக மனிதனையே சூறையாடுவார். மதத்திற்காக மனிதனையே சூறையாடுவார். நம்மை கடவுள் என்பார். கொடும் மதவெறியால் மனிதனையே ஏமாற்றிடுவார், ஏமாற்றிடுவார். உங்களிடையே அப்படி இருக்க கூடாது, இருக்க கூடாது. பணம் பதவி சாதி மதம் அடிமையாண்டான் என்ற பேதம் உங்களிடையே என்றும் இருக்க கூடாது, இருக்க கூடாது. உங்களிடையே அப்படி இருக்க கூடாது, இருக்க கூடாது.